வணக்கம். இந்த இயருடைய முதல் வீடியோ. ஸோ அனைவருக்கும் எங்களுடைய நியூ இயர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்களை ரெசல்யூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் மார்க்கெட்டுடைய நியூஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொத்தமாக வந்து 4 நாட்கள் வந்து யுஎஸ் உடைய பேஸ் நியூஸஸ் இருக்குது. யுஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்குது. அண்ட் தென் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸஸும் பெருசாக கிடையாது. புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்குது, ஐஎஸ்எம் சர்வீஸ் இருக்குது, ப்ளஸ் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. வெள்ளிக்கிழமை நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது, என்எஃப்பி இருக்குது. ஸோ இந்த என்எஃப்பியில் வந்து கண்டிப்பாக யுஎஸ்க்கு வந்து ஒரு நெகட்டிவ் டேட்டா வரலாம், வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி யுஎஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் வரும். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய டேட்டாஸ் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வந்து கூல் டவுன் ஆச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவாக அமையும். இல்லை அது வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோலுக்கு நம்ம வந்து வீடியோ கொடுப்போம். ஸோ இதுதான் மேஜரான நியூஸஸ். இதை தாண்டி செஃபோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த டேட்டாஸ் இதெல்லாம் வரதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? இப்போ கோல்டுடைய லாங் டேர்ம் வியூ இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜான்வரியில் வரக்கூடிய இந்த ஜனவரி எண்டில் இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணுவாங்களா? ஹோல்ட் பண்ணாங்கன்னா இது வந்து யூஎஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். குறைத்தால் கோல்டுக்கு பாசிட்டிவாக அமையும். மேக்சிமம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கண்டிப்பாக வந்து பாவல் வந்து குறைக்க மாட்டார். கொஞ்சம் அளவு ஓரளவு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கெஸ்ஸிங் தான். இது வந்து கொஞ்சம் வந்து எதிர்பார்க்கறது நடக்காமையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ யூஎஸ் வந்து வெனிசுலாவில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரைக், அவ்வளோதான். அது வந்து வார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய லெவலுக்கு போக வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஸோ இது வந்து பியூராக வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவிலேருந்து நிறையா வந்து ட்ரக்ஸ் வருது, அதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் மண்டே மார்க்கெட்டில் இருக்குமே தவிர ஒரு பெரிய மூமெண்ட் இருக்காது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து இதனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து அவங்க கேப்சர் பண்ணுறாங்க. அவங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு நல்ல அவர் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து அங்கே வைப்பாங்க. வைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆயிலுடைய வெல்த் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதனால ஆயிலில் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்குமே தவிர பெரிய லெவலில் கோல்டில் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிட்டர்ன் அட்டாக் வரல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யுஎஸ்க்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும், நெகட்டிவாக அமையாது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த வீக் மேலே ஏறி ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் மீட் பண்ணி மார்க்கெட் நின்னால் நமக்கு ஒன் மோர் ஃபால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் ஃபார்ம் பேரோலுக்குள்ளே மார்க்கெட் மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் பேசிக்கான சப்போர்ட் அண்ட் பேசிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த டிமாண்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்தோடனே இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக், ஒரு கரெக்ஷன், சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் திருப்பி மேலே போக சான்சஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் வெனஸ்டே வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனி சப்போர்ட் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பர்டிகுலர் லெவலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மோஸ்ட் வந்து மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிற இடம். ஸோ இங்கே வரும்பொழுது மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும். இல்லை இதையும் பிரேக் பண்ணுறான், இந்த லெவலையும் பிரேக் பண்ணான்னா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வந்துடும்.
ஓகே. ஸோ இதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. மேக்ஸிமம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் வந்து நமக்கு இங்கே ஹீரோ ஹிஸ்ட்ரியில நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் மட்டும் தான் மார்க்கெட்டில் இருக்குது. லாங் டேர்மில் பார்க்கும்போது இன்னும் பை மோடில் தான் மார்க்கெட் இருக்குது. பவுண்ட் யூஎஸ்டியும் சேம் அதே கண்டிஷன் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மோடு மட்டும் வரும். ஸ்லைட்டாக வந்து ஒரு கரெக்ஷன் மோடு வந்து மார்க்கெட் திருப்பி பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்டன்ஸ். அது பக்கத்தில் ப்ரைஸ் வரும்போது ஹோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு வேணால் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் மோடை கிரியேட் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கரெக்ஷன் மோடு வரலாம். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த பை ட்ரெண்ட் ரேலியை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மட்டும் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே புஷ் பண்ணும். லைவ் மார்க்கெட்டில் நம்ம அதை பற்றி கூட டீட்டெயில்டாக பேசலாம். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அது இன்னும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சேனல்ஸை வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்தால் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படி போகலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டை எடுத்துகிட்டு கீழே வந்து இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு திருப்பி இங்கே மார்க்கெட் போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷனை வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப்படி கிரியேட் பண்ணி மார்க்கெட் போய் அந்த எண்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ கீழே இருந்து வரனால மார்க்கெட் புல்லிஷில் இருக்க ஹாஃப் அவேக்கு மேலே நம்ம தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் பை ட்ரெண்ட் தான் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து அங்கே பக்கத்தில் வந்த உடனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் எடுத்திருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து உடைத்தால் நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் திருப்பி சப்போர்ட் எடுத்தால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு நியூசிலாந்து யூஎஸ்டி, ஈரோ, பவுண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இருக்கும். அது நியூசிலாண்டில் நல்லாவே நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். யூஎஸ்டி கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு திருப்பி வந்துச்சு. இங்கேருந்து ரைஸ் ஆன மார்க்கெட் அங்கேயே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி அந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து நிற்கிது. இப்போ டேயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மார்க்கெட் பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ் வரல. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஒரு ஷார்ட்டாக அப்படி பிரேக் ஆகிட்டு ஒரு குட்டி கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட் கிரியேட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ டைரெக்டாக வந்து கீழே வராது. கொஞ்சம் கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ லைட்டாக ஒன் மோர் புஷ் கொடுத்துட்டு தென் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது கீழே வரும். இது பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸில் மார்க்கெட் இல்லை. ஸோ 154க்கு கீழே ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப். ஸோ செஃப்பில் வந்து ஒன்றுமே கிடையாது. சேம் இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படி கரெக்ட் ஆகிட்டு இங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து இப்போ பிரேக் ஆகும். கீழேயோ மேலேயோ பிரேக் ஆகும். கீழே பிரேக் ஆனால் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி வந்துட்டு திருப்பி மார்க்கெட் இப்படி ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் நல்லாவே கீழே தான் நிற்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும். பெரிய ட்ரெண்டிங் பெருசாக ஃபால் அப்படிங்கிறதுக்கு அது ஓரளவு ஸ்லோ டவுனாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது நம்ம பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வெனின்சுலா அட்டாக் அப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் தான். அவங்க போய் எதுவும் அட்டாக் பண்ணல. போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பிரசிடென்ட் மட்டும் அவங்க வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து யுஎஸ் வந்து இது வந்து பெரிய இது ஒரு டென்ஷன் ஏரியா தான். பட் ஆனால் ஒரு வார் மாதிரி இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்ணாதான் கன்சிடர் தே ஆர் ரெடி ஃபார் எனி நெகோசியேஷன். எல்லாத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இதை வச்சு மேனிப்புலேட் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு மேலே இங்கேயும் தூக்குவாங்க. அவ்வளோதான். இது வந்து இப்படி மேலே இங்கேயும் சும்மா மார்க்கெட்டை தூக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு பெரிய டென்ஷனாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் டென்ஷனாக கிரியேட் பண்ணாங்கன்னா எடுத்துக்காதீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து காமனாக வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இப்போ ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ இதனால இங்கேருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு நமக்கு ஃபால் கிடைக்கலாம். ஆக்சுவலாக கிளியராக நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கோல்டில் அப்படின்னா நம்ம வந்து பையில் இருக்கோம். லைவில் கூட நம்ம பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ பையில் இருக்கிறோம். ஸோ இதுதான் பை ட்ரெண்ட் தான். ஏன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறது வரல.
ஒரு மேக்ரோ கரெக்ஷன் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை ஒரு மைக்ரோ கரெக்ஷன் வரலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக வந்து நேற்று போன மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே ஏறி இருந்தால் நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பார்த்துட்டு திருப்பி மார்க்கெட்டில் பை அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து மேலே ஏறினது டக்குன்னு ஒரு ப்ரெஷரில் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இது திருப்பியும் பை மார்க்கெட்டில் தான் என்ன இருக்குது. நம்ம மேலே எதிர்பார்க்குற பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் வந்து இந்த சேனலில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன் தான் மார்க்கெட்டில் நடக்குது. ஸோ இது ஒரு ஏ, இது ஒரு பி அண்ட் இது ஒரு சி நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு கரெக்ஷன் மோடு தான். நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே வந்திருந்தால் நம்ம இங்கிருந்தே செல் போகலாம். பட் ப்ரைஸ் வந்து இந்த லோவை வந்து ஒரு வேளை உடைத்தால் இது வந்து செகண்ட் சான்ஸ் தான். இப்போ நம்ம எதிர்பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரைஸ் இங்கிருந்து மேலே வந்தால் நம்ம பை. ஒருவேளை இந்த இடத்துல எனி ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் மட்டும்தான் செல், இல்லைன்னா கண்டினியூ பை. ஓகே, அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து 70% பையில் தான் இருக்குது, ரைட்டுங்களா. இப்போ இது ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த பாட்டமை வந்து ப்ரீச் பண்ணிட்டான். ஓகே, இந்த பாட்டம் ப்ரீச் பண்ணினால்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் லெவலில் திருப்பி ப்ரைஸ் வரும்போது இங்கேயும் நம்ம பை எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பை சைன்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம இப்போ செல் போகலாமா நமக்கு மண்டே மார்க்கெட்டில் அப்படின்னா போகலாம். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் போங்க, ட்ரையல் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதே பை போகலாமா அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. எப்படி இருக்குது இப்போ பாருங்கள். இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க மார்க்கெட்டில், ரைட். இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு இப்படி வருது. ஸோ இங்கே ஒரு பிரேக் கொடுக்கலாம், ரைட். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாக இருந்தாலுமே பெரிய லெவலில் செல் வராது. பட் ஒரு சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல அப்படி ஸ்விங்ஸ் வருது. இங்கே நமக்கு ஒரு ட்ராப் வரலாம். வரும்போது இந்த சப்போர்ட்டில் எடுத்த மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி வந்தால் தான் ஒரு பெரிய செல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரீடெஸ்ட் ஆகாமல் திருப்பி சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன், இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்காகவும் வந்த கான்செப்ட் தான். ஸோ இங்கே பிரேக் பண்ணிட்டு இங்கே இது உடைத்தால் நம்ம வந்து கண்டினியூ பைக்கில் போகலாம். ஏன்னா இந்த ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சேனல் வந்து பையில் தான் போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து ஒரு பை எடுக்கிற சப்போர்ட் லெவலாகவும் நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஒரு ரொம்ப இன்டர்மீடியேட்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் மார்க்கெட் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நமக்கு அப்சைடில் போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. அப்போ அதே சேனலோடைய ரூட்டிங்கில் திருப்பி அது நடக்கலாமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிளியரான பை செட்டப் வந்தால் போகலாம். இல்லை மார்க்கெட் மேலே போயிட்டான், ஒன்றும் ரஷ் பண்ணாதீங்க, திருப்பி ரீட்ரேஸ் ஆகும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாம், ரைட். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு வீக்கர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதுதான் க்ளூ. ஸோ அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வரும் பொழுது நம்ம இந்த பாயிண்ட்லேயே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 4400 ஒன்று மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு 380லேருந்து 400 கிட்ட மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் ரேலி ஆகும். இந்த ஹையை ப்ரீச் பண்ணது உடனே மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் நம்ம கோல்டில் எதிர்பார்க்குற இந்த வீக்கான வியூ. நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி அது என்ன வேணாலும் செட் பண்ணலாம். நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு பை சான்ஸோ செல் சான்ஸோ லாங் டிரைவில் கிடச்சிச்சின்னா மட்டும் நம்ம உள்ளுக்குள்ளே போகணும், இல்லைன்னா நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் புதன்கிழமை லைவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோம், என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே மார்க்கெட்லேயும் நம்ம வந்து மார்னிங் வந்து நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம். அப்படின்னா ஒரு ஷார்ட் சின்னதாக வந்து ஒரு லைவ் செஷன் கூட நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அதில் வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் கூட பண்ணிக்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பவுன்சஸ் மார்க்கெட் ஒரே சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு. கோல்டுலேயும் நமக்கு வந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த சப்போர்ட்டுக்கிட்டேயே மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கான். மேலே ஏற முடியல, மேலே போகிறான் கீழே இறங்கிறான், மேலே போகிறான் கீழே இறங்கிறான், ஸ்பீட் வந்து குறைய ஆரம்பிக்குது. பட் இது மேலே பிரேக் அவுட் ஆனால்
நமக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். என்னன்னா, அது வந்து மேபி ஒரு 50% நீங்க எதிர்பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைஸ் போய் இந்த ஹைய பிரீச் பண்ணோனே டக்குன்னு கீழ ஃபால் ஆகும். ஓகே. ஃபேக்கா நடக்கும். ஏன்னா இது வந்து இது ஃபுல்லா 3 வேவ் முடிஞ்சு, 4த் வேவ் முடிஞ்சு, 5த் வேவ் போன உடனே மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். ஒருவேளை கீழ பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் டக்குன்னு சப்போர்ட் எடுத்து மேல போகும். கீழ வர்றது வந்து உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் தான். மேல போறது அப்படிங்கிறது மேல ஃபேக் பிரேக் இத வந்து முடிக்கணும். இத கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் நீங்க நல்லா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நம்ம செல் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கீழ வரும்போது இங்க பை எடுத்து மார்க்கெட்ட ட்ரையல் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக்ல பை எடுக்கலாமா அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கி. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போகுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கும். ஒரு 77க்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்றதுனாலும் கன்டினியூட்டி பை எடுக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சும்மா லைட்டா கிரியேட் பண்ணி திருப்பி ஃபால் ஆகும். இல்ல டக்குன்னு போகும். டபுள் சைடு உங்களுக்கு கேம் விளையாடும். இந்த ஏரியா மட்டும். ஓகேங்களா? ஒரு 73லேருந்து ஒரு 77 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். பட் ஸ்டாப் யூஸ் பண்ணி நம்ம போலாம். ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியூல பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் கம்ப்ரஸ்ட் ஆயி ட்ரையாங்கிள்ல இருக்குது. கீழ பேஸ் சப்போர்ட் லெவல் நல்லா இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். பிரேக் ஆனா நமக்கு வந்து லைஃப் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் போறதுக்கு பாசிபிள் இருக்கும். இல்ல அப்படின்னா, கீழ பிரேக் பண்ணா பெருசா மார்க்கெட் டிராப் பண்ணாது. கரெக்ஷன் மாரி வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் திருப்பி வந்து அந்த லைஃப் டைம் ஹைக்கு பக்கத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கும். ஸோ நம்ம அத தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நான் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஒண்ணு குடுக்குறோம். பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து வீக்லி லைவ்ல வந்து போடல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா லைவ்க்கு வரவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் நம்ம போடுறோம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள மாட்டுது. ரைட்டுங்களா? ஒரு நல்ல ஃபால். இப்ப மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படியும் வைக்கலாம். ஈக்குவலைஸ்டாவும் வைக்கலாம். அப்ப பிரைஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ள போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது பிட்காயின்ல இருக்கும். பெரிய லெவல்ல ரைஸ் ஆகாது. கொஞ்சம் மேல போனாலும் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். இல்லைன்னா இந்த ரேஞ்ச அப்படியே மெயின்டெயின் பண்ணுவான். ஒரு 2 வீக்ஸ்க்கு பிரைஸ் வந்து மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இல்ல பிட்காயின். ஸோ இந்த ஹையவாவது மார்க்கெட் பிரீச் பண்ணா நம்ம யோசிக்கலாம். பை போலாமா அப்படிங்கிறது. ரைட்? இத உடைச்சிட்டு ரீட்ரேஸ்மென்ட் வந்து எடுத்தா நம்ம பை போலாம். பெட்டர் வந்து ஒரு முறை கீழ அல்லது ஈக்குவலைஸ்டா மார்க்கெட் வந்து சும்மா அப்படி வந்துட்டு திரும்பினாலும் நம்ம பை எடுக்கலாம். இதெல்லாம் தான் நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான இடம். இந்த இடம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆயில். ஸோ இப்போ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, மார்க்கெட் வந்து அந்த மல்டி சப்போர்ட் லெவலுக்கு பிரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து நிக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால், இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் ஆனா, ஏன்னா மண்டே மார்க்கெட்ல இதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆயிலுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து யுஎஸ் ஸ்ட்ரைக்னால நமக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து பெட்டர் அப்சைட் போறதுக்கு பாசிபிள் இருக்கும். எனி பை செட்டப் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 59க்கு மேல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, பை ஒரு சின்ன பை செட்டப் கிடைக்கும். மார்க்கெட் புஷ் பண்றதுக்கான ஒரு பாசிபிள்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹைக்கு பக்கத்துல மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து இங்க நின்னுட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேலி இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 26,700 ஆர் 800 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு வரும். இந்த ப்ளூ லைன் இந்த லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து மார்க்கெட் வந்து இதோடைய பவர் வந்து லூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் வரதுக்கு பாசிபிள் இருக்கும். மேலே ரைஸ் ஆனால் உங்களுக்கு 26,700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் பிரேக் ஆகும்போது தான் செல். இப்போதைக்கு மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து எந்த சப்போர்ட்டும் பிரேக் ஆகலை. பட் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ரெடி ஆகுதுன்னு. இப்போதைக்கும் இல்லை. அதனால மார்க்கெட் கண்டினியூட்டியாக பை செக்டாரில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பெரிய ரேலி இருக்காது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். தேங்க்யூ.